I have read 26 books this year and these are my top 3. A Man Called Avi by Frederick Backman. இந்த ஸ்டோரியில் அவின்ற ஒருத்தர் வந்து அவங்களோட ஒய்ஃப் தான் அவரோட உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சில ரீசன்ஸ்னால அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறந்த அப்புறம் இவருக்கு வந்து வாழ்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஹீஸ் ட்ரைங் டு டேக் ஹிஸ் ஓன் லைஃப். அப்படி அட்டெம்ப்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து வராங்க, ரெண்ட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? This is one of the best books I've ever read. கிளியோபட்ரா அண்ட் ஃப்ராங்கன்ஸ்டைன் பை கோகோ மெல்லர்ஸ். இந்த புக்கில் வந்துட்டு ஒரு கப்பிள் டேட் பண்ணி ஃபியூ மந்த்ஸ்லேயே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்பான்டேனியஸ் டிசிஷன்னால் அவங்களோட லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அவங்கள சுற்றி இருக்கவங்களோட லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து ஸ்டோரி. உங்களுக்கு லிட்ரரி ஃபிக்ஷன் பிடிக்கும், இல்லை ஜென்ரலாகவே கேரக்டர்ஸ் பற்றி படிக்க பிடிக்கும் அப்படின்னா திஸ் புக் இஸ் ஃபார் யூ. அண்ட் த லாஸ்ட் புக் இஸ் தி டெய்சி ஜோன்ஸ் அண்ட் தி சிக்ஸ் பை தி மோஸ்ட் ஃபேவரட் ஆத்தர் டெய்லர் ஜெங்கின்ஸ். இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு பேண்டு, ஒன் டைரக்ஷன் மாதிரி ஒரு பேண்டு அவங்களோட கரியரோட டாப்பில் இருக்கிறப்ப டிஸ்பேண்ட் ஆகிருந்தாங்க. அது எதனால் ஆச்சுன்றது அவங்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேர்ஷன் இருக்குது. இந்த புக்கே வந்து ஒரு இன்டர்வியூ ஃபார்மேட்டில் தான் இருப்பாங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்தர் எழுதுகிற எல்லா புக்ஸுமே வந்து ரொம்ப ரியலாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த புக்லேயும் இந்த பேண்ட் வந்து உண்மையிலே இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி வச்ச புக் இது. நீங்கள் இந்த புக்ஸில் ஏதாவது படிச்சிருக்கீங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது புக் நான் படிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.